நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டினுடைய இறுதி நாளிலே நாம் இருக்கிறோம். இதோ கடவுள் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூற நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் கூடியிருக்கிறோம், குழுமியிருக்கிறோம். இதோ நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நற்கருணை வடிவிலே பிரசன்னமாக இருக்கிற நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்லி புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5:18 நாம் வாசிக்கிறோம். இதோ நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்த ஆண்டு முழுவதும் இருந்திருந்தாலும் கடவுள் என்னை காத்து வந்திருக்கிறார், நான் அவருக்கு நன்றி கூறுவேன். என்ன நடந்தாலும் அது அவருடைய திட்டம். இதோ அவர்களிடம் நான் இடைவிடாமல் வேண்டுவேன், ஜெபிப்பேன் என்று சொல்லி அவரிலே நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நன்றி வழிபாட்டிலே நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். திருப்பாடல் 103 நாம் வாசிக்கிறோம். ஏன் அந்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும்? ஏன் அந்த கடவுளை நாம் போற்றி புகழ வேண்டும்? திருப்பாடல் ஆசிரியர் மிக அருமையாக சொல்கிறார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஏனென்றால் அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறைவாது. கடவுள் நமக்கு செய்திருக்கக்கூடிய கனிவான செயல்கள் அத்தனையுமே நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். நாம் மனித பலவீனத்தினால் செய்த அத்தனை குற்றங்களையுமே அவர் பொறுத்துக் கொள்கிறார். மீண்டும் மீண்டும் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும்போதெல்லாம் தன் கரத்தை கொடுத்து நம்மை தூக்கி எடுப்பவராக இதோ நம்முடைய குற்றங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் நம் கடவுளை நாம் போற்றுகிறோம், புகழுகிறோம், அவருக்கு நன்றி கூறுகிறோம். அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அன்பிற்குரியவர்களே, இதோ கடந்த ஆண்டிலே நாம் பல்வேறு நோய்களிலே அவதிப்பட்டிருப்போம். இருந்தபோதும் அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை நாம் அந்த நோய்களிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து, விபத்துகளிலிருந்து நாம் மீண்டு வந்ததற்காக இந்த நேரத்தில் கடவுளை நோக்கி நாம் நன்றி கூறுவோம், ஜெபிப்போம். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்டிருக்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டியிருக்கிறார். ஆண்டவரின் மீது தன்னலமற்ற பேரன்பை கொடுப்பவராக இருக்கிறார். நம்மிடம் எதிர்வும் எதிர்பார்க்காத ஒரு தன்னலமற்ற அன்பை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிறார். நம் மீது இரக்கம் காட்டி நாம் தவறான பாதைகளெல்லாம் செல்லும் பொழுது யார் மூலமாவது நம்மை சரிப்படுத்தி மீண்டும் மீண்டுமாக இவன் என்னுடைய குழந்தை, இவள் என்னுடைய பிள்ளை, இவர்கள் என்னிடம் வர வேண்டியவர்கள், என்னோடு இணைந்து இருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி
இதோ தன்னுடைய ஒரே மகனை இது உலகிற்கு கொடுத்தவரும் நம் மீது அளவில்லாத அன்பு கொண்டவருமான நம்முடைய கடவுளை இதோ நற்கருணையிலே பிரசனமாக இருக்கிற மாணவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக போற்றி புகழ்வோம் என்பதற்குரியவர்களே. இந்த நேரத்தில் கடந்த ஆண்டிலே இந்த உலகத்தில் நடந்த பல முக்கியமான காரியங்களை நம்ம நினைத்து பார்ப்போம். இதோ நமக்கு நம்மை சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தந்தையை கொடுத்ததற்காக கடவுளிடம் நாம் நன்றி சொல்லுவோம், கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இதோ திருச்சபையை ஒரு அற்புதமான வழியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த திருச்சபையும் இதில் பணியாற்றக்கூடியவர்களும் இதோ அடித்தட்ட மக்களுக்கான பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். நாமும் அவர்களுக்காகவே பணியாற்றுகிறோம் என்பதை தன்னுடைய வாழ்வின் மூலமாக செயல்களின் மூலமாக வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான திருத்தந்தையை கொடுத்தமைக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இதோ அவருடைய இறப்பிற்கு பிறகு இந்த திருச்சபையை வழி நடத்துவதற்காக தூய ஆவியினால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை லியோ அவர்களுக்காக நாம் இந்த நேரத்திலே நன்றி கூறி கடவுளை போற்றுவோம், புகழுவோம் என்பதற்குரியவர்களே. இதோ நம்முடைய நாட்டிலே நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்ப்போம், நம்முடைய சமூகத்திலே நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்ப்போம், நம்முடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்ப்போம், நம்முடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய அற்புதமான தருணங்களை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அன்பிற்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட துயரமான சம்பவங்களை நிகழ்வுகளை சந்தித்திருந்தாலும் அதையும் கடந்து கடவுள் இந்த நாளை இதோ புதியதொரு ஆண்டை பார்ப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. அதற்காக அந்த நேரத்தில் அவரை போற்றி புகழ்ந்து நன்றி சொல்வோம். அன்பிற்குரியவர்களே, இதோ நம்முடைய குடும்பங்களில் நடந்த நல்ல காரியங்களுக்காக, இதோ திருமண வரம் பல ஆண்டுகளாக கேட்டு கிடைக்காமல் இருந்து இந்த ஆண்டு நிறைவேறியதற்காக, இதோ பல ஆண்டுகளாக பொருளாதாரத்திலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கடன் தொல்லையிலே கஷ்டப்பட்டு இந்த ஆண்டு கடனை அடைப்பதற்கு கடவுள் எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற அந்த அபரிவிதமான கிருபைக்காக கடவுளுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்வோம். இதோ உடல் நோயினால் அவதிப்பட்ட நாம் கடவுளுடைய கிருபையால் அதில் மீண்டு குணமாகி வந்ததற்காக நன்றி சொல்வோம். இதோ மனவேதனையால் துன்பப்பட்டு சமாதானம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த தருணங்களில் கடவுள் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து மீண்டுமாக நமக்கு ஒரு அமைதியை, சமாதானத்தை, உறவுகளை நமக்கு புதுப்பித்து கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுவோம். இதோ வேலை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் வேலை பெற்றதற்காக நன்றி சொல்வோம். இந்த குழந்தை வரத்திற்காக ஜெபித்துக் கொண்டவர்கள் குழந்தையை பெற்றுக் கொண்டதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இப்படியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே பல்வேறு ஆசீர்வாதங்களை அள்ளி தந்திருக்கிறார். இதோ அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த பாடலோடு இணைந்து ஜெபித்து அவரை கொண்டாடி மகிழ்வோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக மறவாமல் என்னை நினைத்தீர் ஐயா. நீ நினைத்து பார்க்க நான் யார், எப்பேற்பட்டவன்,
தூசிக்கு சமமானவன், புகைக்கு சமமானவன். இருந்தபோதும் இதோ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி நான் என்ன தவறு செய்தாலும் என்ன பாவம் செய்தாலும் என்னை மன்னித்து என்னை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழி போல காத்து வருகிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? என்னுடைய பலவீனமான தருணங்களிலே, நான் வலுவிழந்து கிடந்த தருணங்களிலே, துன்பங்களை துயரங்களை சந்தித்த தருணங்களிலே என்னை பலப்படுத்தி எனக்கு வல்லமையை கொடுத்து என் கரம் பிடித்து என்னை காத்தீரே, என்னை வழி நடத்தி சென்றீரே. அதற்காக நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா? எப்படி நன்றி சொல்லுவேன்? பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்றி சொல்லுவேன். இதோ கடந்த ஆண்டு முழுவதும் எனக்கு வந்த தடைகளை எல்லாம் நீ தகர்த்தீரே. எனக்கு முன்பாக இருந்து இதோ எனக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு நீரே பதிலளித்து என்னை காத்து என்னை கை தூக்கி என்னை வழி நடத்தினீரே. அதற்காக ஐயா உமக்கு நன்றி சொல்லுவேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த நன்றி உணர்வோடு இது நமக்கு முன்பாக வீட்டிற்குரிய நற்கருணை ஆண்டவரை இந்த நேரத்திலே போற்றி புகழ்ந்தோம். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தியதற்காக நன்றி சொன்னோம். இது தொடர்ந்து வரப்போகிற இந்த ஆண்டிலுமே அவர் நம்மோடு உடனிருந்து நம்மை காத்து
தன்னுடைய சிறகுகளின் நிழலில் வைத்து நம்மை அரவணைத்து காத்திட, நம்முடைய உள்ளங்களை அறிந்தவராய் இருக்கிற அவர் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்ள இந்த நேரத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மாண்புயர் பாடி அவரை போற்றி புகழ்வோம். மாண்புயரே வருள்ளடையாழத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாழி மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதோவே. ஜெபிப்போமாக. இறைவா, வெப்புக்குரிய இந்த திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
என்றும் நன்மை செய்த இறைவனை நாளும் புகழ்வோம் வாருங்கள். என்றும் நன்மை செய்த இறைவனை நாளும் புகழ்வோமே. என்றும் நன்மை செய்த இறைவனை நாளும் புகழ்வோம் வாருங்கள். என்றும் நன்மை செய்த இறைவனை நாளும் புகழ்வோமே. எழுவோம் இறை குலமே, இறைவன் இயேசுவை வரவேற்போம். இணைவோம் ஒரு குலமாய், பாலன் இயேசுவை வரவேற்போம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய இறுதி நாள் டிசம்பர் 31 இந்த நாளிலே இந்த ஆண்டை நிறைவு செய்து புதிய ஆண்டிற்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். சிறப்பாக கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதித்ததற்காக, நம்மை வழி நடத்தியதற்காக நன்றி உணர்வோடு நன்றி பெருக்கோடு நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் வரத்திற்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்தில் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களும் அதே உணர்வோடு இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். அன்பிற்குரியவர்களே, கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை ஆசீர்வதித்ததற்காகவும் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், எல்லாமே நன்மையாக தான் நடந்திருக்கும் அப்படின்னு இல்லை. நமக்கு என்ன நடந்திருந்தாலும் அது கடவுளுடைய திட்டமாக நாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நாம் இந்த நாளை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் தான். நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய மனத்திடத்தையும் மன உறுதியையும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய பாக்கியம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். வரக்கூடிய நாட்களில் கடவுள் கண்டிப்பாக நம்மோடு துணை இருந்து நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து கண்டிப்பாக மீட்டெடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆக கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு செய்த இந்த அற்புதமான விஷயங்களுக்காக ஆசீர்வாதத்திற்காக இந்த நேரத்தில் உன்னதங்களை பாடி கடவுளை போற்றி புகழ்வோம்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பில் முழுமையான மறைநெறியின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலைநிறுத்த திருவுளமான உம்மை வேண்டுகின்றோம். மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கி இருக்கின்ற அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மழை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 96. பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக.
விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோர்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1-18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்தும் மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம்.
அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், எனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய கடைசி நாள். இந்த நாளிலே நன்றி உணர்வோடு நற்கருணை ஆராதனையிலும் இந்த திருப்பலியிலுமே நம்ம பக்தியோடு பங்கேற்று கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக சிறப்பாக திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் எங்களுடைய பணிக்காகவும் நீங்கள் சிறப்பாக ஜெபியுங்கள். இன்றைய வாசகங்களை நாம் பார்க்கும் பொழுது, இன்றைய முதல் வாசகம் புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அதில் இதுவே இறுதி காலம், அது மட்டும் கிடையாது, ஆன்டி கிரைஸ்ட், எதிர் கிறிஸ்துவை பற்றி அவர் அங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். புனித யோவான் இந்த திருமுகத்தை எழுதிய காலகட்டம் என்பது கிபி 96. அந்த காலகட்டத்திலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளேயே இறுதி காலத்தை பற்றியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரால் பலர் நான் தான் மெஸ்ஸியா என்று சொல்லி தங்களையே மெஸ்ஸியாவாக காட்டிக்கொண்ட காலமாகவும், அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கை காலங்கள் அப்பயே ஆரம்பித்து விடுகிறது. 2000 ஆண்டுகளாக பல்வேறு காலகட்டங்களில் அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பேசினார்கள். நிறைய பேர் நான் தான் ரீஇன்கார்னேஷன், நான் தான் திருப்பி இயேசுவாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்பொழுது இந்த மாடர்ன் டைம்ஸில் கூட நீங்கள் 1900களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட நிறையா நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் ஒரு சில கூட்டங்களை கூட்டிக் கொண்டு நான் தான் ஆண்டவருடைய வாரிசாக வந்திருக்கிறேன், நான் தான் மெஸ்ஸியா, நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இறுதியில் அவங்க எல்லாரும் பேரும் ஒரு பெரும் கூட்டத்தோடு சென்று தற்கொலை செய்து கொண்ட காலகட்டங்கள் எல்லாம் உண்டு. 2000 ஆண்டில் கூட நிறையா சொன்னாங்க, 2000 ஆண்டில் உலகமே அழிய போகுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ன்னு காட்டிட்டாரு, 2000 உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி, அதற்கு முன்பாக நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மோட்சத்திற்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி தங்கள் உயிரையே கொடுத்த கூட்டங்கள் எல்லாம் உண்டு. இப்படியாக எல்லா காலகட்டங்களிலும் இந்த இறுதி காலம் அப்படிங்கிற அந்த இதை பார்க்குறோம். இறுதி காலம் எப்போ தான் வரும்? இல்லை, நான் பொதுவாக சொல்லுவேன், நம்ம இரண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை பற்றி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரை 2ஆம் வருகை என்பது ஏதோ முதல் வருகை போல எல்லாருக்கும் பொதுவாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. மாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் 2ஆம் வருகை வந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய இந்த புவி வாழ்வினுடைய இறுதி காலகட்டம், ஒரு உயிர் இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த 2ஆம் வருகையை அனுபவித்து விட்டு தான் போகிறது. இந்த 2ஆம் வருகையின் போது நமக்கான தீர்ப்பும் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் இந்த இறுதி காலம் அப்படிங்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட காலமாக சொல்ல முடியாது. எல்லா காலகட்டங்களிலும் இப்பொழுதும் கூட தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருமே இந்த இறுதி காலத்தை நம்ம அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்தில் பார்க்கும் பொழுது 3வது அதிகாரத்தில் அவர் இறுதி நாட்களை பற்றி சொல்கிறார். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இறுதி நாள்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன என அறிந்து கொள். தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர், வீம்புடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்துப்போகாதவர், புறங்கூறுபவர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதவர், துரோகம் செய்பவர், கண்மூடித்தனமாக செயல்படுபவர், தற்பெருமை கொள்பவர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது. இத்தகையர்களோடு சேராதே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். அப்படி அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது சொன்ன அத்தனையுமே இப்பொழுது நம்மோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் நம்மிடம் இருக்கக்கூடிய குணங்களாக இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய குணங்களாக இருக்கிறது. அப்படி பார்த்தா அப்படின்னு சொன்னால் இதுவும் இறுதி காலம்தான். அன்பிற்குரியவர்களே, அந்த இறுதி காலத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக புனித பவுல் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து, அதை அந்த ப்ரிப்போசிஷன் முன்னாடி யூஸ் பண்ணுற அந்த ஆன்டி அப்படிங்கிற அந்த ப்ரிப்போசிஷனுக்கு 2 மீனிங் கிரேக்க சொல்கிறாங்க. ஒன்று எதிர் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள். ஒன்று கிறிஸ்துவனுடைய இடத்தில் தங்களையே வைத்து கொள்ளக்கூடியவர்கள், கிறிஸ்துவனுடைய இடத்தில் தங்களையே வைத்து பேசக்கூடியவர்கள். அதுதான் நம்ம வரலாறு முழுவதுமாக நம்ம பார்த்துருக்கிறோம்.
இப்போ நம்முடைய வாழ்க்கையோட இதை ரொம்ப எளிமையான ஒப்பிட்டு பார்க்கிறேன். எப்படி நாம் ஒரு அந்து கிறிஸ்துவாக இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய குணங்கள் எப்படி அந்து கிறிஸ்துவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் நம்மையே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இடத்தில் நம்மை வைத்து பார்ப்பது. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய பணி அப்படிங்கிறத நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். கடவுளை நம்பக்கூடியவர்கள், விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் கடவுளுக்காக பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த பணியில் யாரை நாம் முன்னிறுத்துகிறோம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். புனித பவுல் சொல்லுவார், நான் பெருமைப்படுவதாக இருக்குமானால் அது கடவுளை குறித்து தான் பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, என்னுடைய வலுவின் மேல் நான் குறித்து பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லுவார். நான் எது செய்தாலும் அது கடவுளுக்காகவே அப்படிங்கிற தன்னையே முழுமையாக வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொன்ன புனித பவுல் 2 கொரிந்தியர் 11:30, 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுவார் பாருங்க, நான் பெருமைப்பட விரும்பினால், பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்றார். அதுபோல 1 கொரிந்தியர் 10:31 நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். நம்மள்ட்ட என்ன திறமை இருக்கலாம், நம்ம என்ன காரியம் செய்தாலும், அதை நம்ம எப்பேற்பட்ட உயரத்திற்கு நாம் சென்றாலும் அதை கடவுளுடைய மாட்சிக்காக, நான் இல்லை அது கடவுள் தான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு வாழக்கூடிய மனநிலை நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்ம சமீபத்தில் பார்த்தோம். இந்த மகளிர் கிரிக்கெட் அணியில் உலகக்கோப்பை நடந்தது, இந்தியாவில் தான் நடந்தது. அப்போது அந்த அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஜெமிமா அப்படிங்கிற ஒரு வீராங்கனை 127 ரன் அது டார்கெட்டை சேஸ் பண்ணி போகும் பொழுது ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் ஜெயிப்போமா அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர் விடாமுயற்சியோடு நின்று ஆடி ஜெயித்து கொடுத்தார். அப்போ அந்த வெற்றி பெற்ற கடைசியில் பேட்டி காணும் பொழுது அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதை பற்றி பேசினார்கள். அவருக்கு எதிராகவும் நிறைய விஷயங்கள்லாம் அவரை விமர்சனத்திற்கெல்லாம் உட்படுத்தினார்கள். ஆனால் அந்த பொண்ணு பயப்படவே கிடையாது. ரொம்ப அழுத்தமாக சொன்னால், இது இயேசுக்கு நன்றி, நான் இயேசுக்கு நன்றி சொல்கிறேன், அவர் இல்லைன்னா என்னால் இதை செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி விடுதலை பயணம் 14:14 உள்ள அந்த விவிலிய வசனத்தை அவங்க குறிப்பிடுகிறார்கள். ஸ்டாண்ட் ஸ்டில், ஐ வில் ஃபைட் ஃபார் யூ, கடவுள் உனக்காக போரிடுவார் அப்படிங்கிற அந்த பைபிள் வசனத்தை ரொம்ப உறுதியோடு அங்கே வெளியிட்டதை பார்க்கிறோம். நாம் எது செய்தாலும் அது கடவுளுக்காக செய்ய வேண்டும், கடவுளை குறித்து நாம் பெருமைப்பட வேண்டும் என்பதை விவிலிய வசனங்கள் நிறைய இடங்களில் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக புனித பவுல் பல இடங்களில் சொல்கிறார், நீ பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டும் அப்படிங்கிறத 1 கொரிந்தியர் 1:31, 2 கொரிந்தியர் 10:17 என்று பல இடங்களில் அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக நம்முடைய பங்குகளில் நிறைய பேர், எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நிறைய இன்றைக்கெலாம் ஸ்பான்சர்ஸ்லாம் பண்ணுறோம், ஆலயங்கள் கட்டுறதுக்கு நம்ம உதவி செய்கிறோம், பல காரியங்களுக்கு நம்ம ஸ்பான்சர்ஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும் பொழுது நம்முடைய பேர் அங்கே எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுகிறோம். அப்படி தானே, நீ கல்வெட்டிலெல்லாம் பேர் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறோம், உபயம் அப்படின்னு சொல்லி பேர் போடணும் ஆசைப்படுகிறோம். சில கிராமங்கள்லாம் போகும்போது ஃபேன் சுற்றிட்டு இருக்குன்னா ஃபேன்லேயே போட்டிருப்பாங்க உபயம் அப்படின்னு சொல்லி, அங்கே பீரோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உபயம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆலயங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கல்வெட்டாக போடுகிறார்கள். அதை கூட ஒரு விதத்தில் நம்ம பொறுத்து கொள்ளலாம். ஆலயத்தினுடைய வெளிப்புறத்துலேருந்து அப்படியே உள்ளுக்கு வந்தாங்க, நம்ம உட்கார அந்த பெஞ்ச் பியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாம் பேர் போட ஆரம்பித்தாங்க. அதை ஸ்பான்சர் பண்ணோடனே அது பேர் போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு ஆலயத்தில் பார்த்தேன், ஆல்டர்லேயே பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆல்டர்லேயே யார் அவங்க ஸ்பான்சர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட பொறுத்து கொள்ளலாங்க. ஒரு நாள் ஒரு திருப்பலியில் நான் கொன் செலிப்ரண்ட்டாக மற்ற ஃபாதர்ஸோடு சேர்ந்து நிற்கும் பொழுது அந்த ஃபாதர் சாலிஸ் எடுத்தார், ரசபாத்திரத்தை எடுத்தார், அதில் பெயர் உபயம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பார்க்கும் பொழுது யாரோட பெருமைக்காக நாம் செய்து கொண்டு இருக்கிறோம்? கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்தார், அதை திருப்பி கொடையாக நம்ம கொடுக்கிறோம். ஆனால் நிறைய பேர் தற்பெருமைக்காக, தன்னுடைய பெருமைக்காக, அடுத்தவர்கள் தன்னை பெருமையாக பேச வேண்டும், தன்னை நினைக்க வேண்டும், நான் அடுத்தவர்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தற்பெருமைக்காக செய்யக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு கொயரில் பாடும்பொழுது எனக்கு தெரிந்த ஒரு பங்கில் ஒவ்வொருத்தரும் கொயரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனித்தனி மைக் வச்சுருந்தாங்க. அப்பா அது ஒரு குழு பாடல், ஆனால் ஏன் தனியாக மைக் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவங்க அப்படி தான் கேட்பாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி. அதுலேயும் இன்னும் நிறையா கூத்தெல்லாம் நடக்கும். சில பேர் மற்றவங்களுடைய மைக்கை கம்மி பண்ணிடுவாங்க சவுண்டை, இவங்களோடது ரவுடராக இருக்கணும்னு நினைப்பாங்க, தன்னுடைய குரல் மற்றவங்க கேட்டு அதை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நம்ம யாருக்காக பாடுகிறோம்? கடவுளுக்காக பாடுகிறோம். ஆனால் கடவுள் அதில் பெருமை கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய பெருமைக்காக நாம் செய்கிறோம். எந்த
எந்த காரியமாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கி வந்து ஒரு ரீடிங் வாசிக்க வரதா இருந்தாலும் சரி, கோயிலில் ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, தன்னை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பெருமைப்பட வேண்டும் அப்படிங்கிற காரியத்திற்காக நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதையுமே செய்யாதீர்கள். அப்படி செய்கிற அப்படின்னு சொன்னால் உனக்கான பலன் அது எதுவுமே கிடைக்காது. அதனால் நீ வந்து யாருக்குமே தெரியாமல் நீ வந்து இந்த காரியங்களை செய்யும் பொழுது மறைவாயிருக்கிற தந்தை உனக்கு அருளுவார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவது நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து கடவுளுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். நாம் நம்முடைய ஞானம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருப்பது கடவுளுக்கு மடமையாக இருக்கிறது. அதனால் நம்மளிடம் இருக்கக்கூடிய திறமைகளை குறித்து நாம் ரொம்ப பெருமை பாராட்டி கொள்ள வேண்டாம். ஆனால் தாழ்ச்சியோடு இது கடவுளால் நடந்தது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது தான் அந்த தாழ்ச்சியை வந்து நம்முடைய சமயமும் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளும் நமக்கு வலியுறுத்துவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய இடத்துல நம்ம வச்சிடுறோம். அப்படிங்கும் பொழுது அது ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கான காரியமாகத்தான் நான் பார்க்குறேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ், அவரை போல நான் அவரை விடுத்து என்னை மகிமைப்படுத்தும் பொழுது நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக ஆன்டி கிரைஸ்டாக தான் நான் வந்து செயல்படுகிறேன். இரண்டாவது மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று அவருடைய இடத்தில் அவரை நம்ம வந்து வைக்கிறேன். ரெண்டாவது வந்து அவருக்கு எதிராக செயல்படுவது, ஆண்டவருக்கு எதிராக செயல்படுவது. எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் மீறி, அவருடைய வார்த்தைகளை விடுத்து, அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுது நம்ம ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்று நான் திமோத்தேயுல வாசித்த அந்த வசனத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த குணநலன்கள் எல்லாமே நம்மளிடம் இருக்கிறது என்று சொன்னால், கண்டிப்பாக இது எல்லாமே கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிராக இருக்கிறது. நாம் அதை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு எதிராக செய்கிறோம். அன்பு செய்து வாழ் என்று சொல்லும் பொழுது, நான் அடுத்தவனுக்கு அன்பை காட்ட மறுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கடவுளுக்கு, இயேசுவுக்கு எதிராக செயல்படுகிறேன், ஆன்டி கிரைஸ்டாக இருக்கிறேன். இரக்கம் காட்டி நீ வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் அதை செய்யாமல் நான் வாழ்கிறேன் என்று சொன்னால், தன்னலத்தோடும் சுயநலத்தோடும் இருக்கிறேன் என்று சொன்னால், நான் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் மற்றவர்கள் உதவியில் இருக்கும் பொழுது எனக்கு உதவ மனம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னால், நான் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்படியாக கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக, கட்டளைக்கு எதிராக நான் செயல்படுகிறேன். ஆனால் என்னை வந்து இப்படி காட்டிக்கொள்கிறேன். அதான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையாக வந்து வெளிப்படுத்துவார். மத்தேயு நற்செய்தி 7:15 பார்க்கிறோம். போலி இறைவாக்கினர்கள் பற்றி அவர் சொல்லுவார், நீ இவர்களெல்லாம் ஆடு தோல் போர்த்திய ஓநாய்களாக இருக்கிறார்கள், உங்களை தவறான வழிக்கு வழி நடத்தி சொல்வார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நிறையா பேர் இறை பக்தி உள்ளவர்களாக தங்களே காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது அது வேறு விதமாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 24 சொல்வார், பல போலி இறைவாக்கினர்கள் தோன்றி பலரை நெறிதவறி அலையச் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் இந்த சமயத்தினுடைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சமயத்துக்குடைய பார்வையில் வந்துட்டு அதில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு, ஆனால் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு எதிராக இருக்கும் பொழுது நாம் போலி இறைவாக்கினர்களாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். திமோத்தேயுக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் கூட இறுதியில் பார்க்கிறோம், இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது, இத்தகைகளோடு நீ சேராதே என்று சொல்கிறார். ஆக இப்படியாக நான் கிறிஸ்தவன், நான் திருப்பலியை காணுகிறேன், எல்லா பக்தி முயற்சிகளிலும் நான் பங்கேற்கிறேன், ஜெபமாலை சொல்லுகிறேன், ஆனால் என்னுடைய செயல்பாடு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால், அதுவும் ஒரு போலியான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதுவும் ஒரு எதிர்கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவுக்கான செயலாகத்தான் இருக்கும். அப்போது இது இரண்டுமே நம்மிடம் இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இல்லட்டும். இப்பொழுதே விழித்துக் கொள்வோம், எச்சரிக்கையாயிருப்போம். நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீறி இருக்கிறது, அவரை மறைக்கிறது, அவருக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால், நாமும் அந்தி கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறோம் என்கிற அந்த சிந்தனையோடு சிறப்பாக நாம் இந்த நாளில், ஆண்டினுடைய இறுதி நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அபரிவிதமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மையே தூய்மைப்படுத்துவோம். அவருக்கான பிள்ளைகளாக, கடவுளுடைய குழந்தைகளாக நாம் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் கடவுள் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஆக்கிக் கொள்கிறார் என்று சொல்லி நம்ம விவிலியத்திலே வாசிக்கிறோம். அப்படியாக கடவுள் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
நாம் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக, அன்பு சீடர்களாக, அவருடைய வார்த்தையை கடைபிடித்தவர்களாக வாழ தொடர்ந்து முயற்சி செய்வோம். அதற்காக வரத்தினை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆரீரராரோ ஆராரோ ஆரீரராரோ ஆராரோ, மண்ணில் பிறந்த பாலனுக்கு என்ன காணிக்கை, விண்ணை தந்திடும் தேவனுக்கு நன்றி காணிக்கை, நன்றி காணிக்கை. மண்ணில் பிறந்த பாலனுக்கு என்ன காணிக்கை, விண்ணை தந்திடும் தேவனுக்கு நன்றி காணிக்கை, என் நன்றி காணிக்கை, நன்றி காணிக்கை. ஆராரிராரோ ஆரீரரோ ஆராரிராரோ ஆரீரரோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டது ஆம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்று எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி வரச் செய்யும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆண்டவரே ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஒளிச்செறலும் எங்கள் அனைவரும் இதம் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குவந்தவராய் இருந்தவராகிய புனிதரனுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் கொடுத்த அமைதியையும் இதோ தொடர்ந்து நமக்கு வழங்கப் போகிற அந்த அமைதியைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறி நன்றி பெருக்கோடு ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழ்ச்சியோடு இந்த சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்களும் திருளும் திருத்தம் ஈத்திருக்கும் தன்னைக்குள்ளாக்கும் பரிவிறக்கத்தின் மனது குடலுக்கு பாதுகாப்பாக நலமளிக்கும் இந்த பணவாக. இதோ இறைவனின் செம்மறி. இவரே கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்ணின் கருவெளி போல காத்து வந்தவர். தொடர்ந்து நம்மை சிறகளில் நிலையில் வைத்து நமக்கு எல்லாவித அருளையும் ஆசிரியையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இவர் அழைக்கின்ற திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து மித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை என்னே, எனக்கு செய்த நன்மை என்னே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உமக்கு இல்லையே ஐயா, ஈடு இணை உமக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. ஆவியே, என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை என்னே, எனக்கு செய்த நன்மை என்னே. கண்ணீர் துடைத்ததை சொல்லி பாடவா, கவலையில் அணைத்ததை சொல்லி பாடவா, வீழ்ந்தேன் தூக்கியதை சொல்லி பாடவா, சாய்ந்தேன் தாங்கியதை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. ஆவியே, என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை என்னே, எனக்கு செய்த நன்மை என்னே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.